குற்றாலத்தில் பஸ் ஆடுது. நின்றுக்கிட்டு பேசுறதே ஒரு சிரமமான காரியம். ஒரு அற்புதமான இடம் குற்றாலம். அந்த எழுச்சிமிகு இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வரும்போது சாரல் மலை பொழியும் என்று சொன்னாங்க. வர்ண பகவானுடைய அருளால அது கூட பொழியில நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்குது. இன்றைக்கு தென்காசி நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்களோட காட்சி அளிக்கின்றது. இதுவே தென்காசி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. விளையும் பெயரும் மொழியிலே தெரியும் என்று கிராமப்புற மக்கள் சொல்வார்கள். அதுபோல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதி உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தொழில்தான் நிறைந்த பகுதி. அதை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வேளாண் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2014 2021 வரை 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். விவசாயிகள் 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரத்தை வழங்கினோம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் தங்களுடைய மின் மோட்டாரை இயக்கலாம். அதே போல குடிமராமத்து திட்டத்தில் இந்த பகுதிக்கின்ற குளங்கள் அனைத்தும் தூர்வாருகின்ற சூழலை உருவாக்கி தந்தோம். இதனால் அந்த குளங்கள் கண்மாய்கள் எல்லாம் இன்றைக்கு மழை காலத்தில் நீர் நிரம்பி கோடை காலத்தில் நமக்கு தேவையான நீர் கிடைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இயற்கை சீற்றங்கள், பேரிடர் காலங்கள், கனமழை, விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் எல்லாம் கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு உண்டான பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, வறட்சியான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சியிலே. இன்றைக்கு கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாருவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததும் அதிமுக ஆட்சியிலே. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு போய் சேர்த்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களுக்கு உண்டான தொகையை உடனுக்குடன் வங்கியிலே செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிகள் இரவு பகல் வராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிகள் நலம் பெற வாழ்வு மலர பசுமை வீடுகளை கொடுத்தோம். கறவை மாடுகள் வழங்கினோம். விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள் அந்த ஏழை தொழிலாளி கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது விவசாயிகள், விவசாய தொழிலாளிக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே கொண்டு வந்த பல திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. எவ்வள சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்தில் தெரிவித்தார். அதையெல்லாம் நான் பின்பு தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுதா? சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. உண்மைதானே? தினம் தினம் பத்திரிகையில் வர செய்தி. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்தேன். தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம்.
அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். ஆனால் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கொடுப்பதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நாம் பார்ப்பது தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலை, இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய தினம் கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தியை பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. தமிழகத்தில் இனி பாதுகாப்பு கிடையாது. மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன, போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கேயும் நடைபெறாமல் அதிமுக அரசு பார்த்து கொண்டது. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய சாதனையை நாங்கள் படைத்தோம். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கல்லூரிகள், அதிகமான கல்லூரிகளை திறந்து கற்பவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர்களோட இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து நம்முடைய குழந்தைகள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் பட்டப்படிப்பு படித்திட்டு இருந்தாங்க. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால் 2019-20 54% பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உயர்த்தணும். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம்தான் பட்டப்படிப்பு படிப்பதிலே முதல் மாநிலம். இது எதற்காக சொல்லி ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பார்க்க முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி வழங்கணும். விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இதில் என்ன அரசியல் கால் புடிச்சு தேவை? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞானி கல்வி கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மடிக்கணினி கொண்டு வந்தாங்க, லேப்டாப் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக அதிமுக ஆட்சியில் 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை இப்ப நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு அமையும். நிறுத்தப்பட்ட இந்த
நம்முடைய மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட இந்த லேப்டாப் கொடுக்கப்படும். இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு அம்மா மினி கிளினிக், அதுலயும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு அதுல எம்பிபிஎஸ் டாக்டர் ஒருவர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த திட்டம் மிக சிறப்பா மக்களிடத்திலே வரவேற்பு இருந்தது. அந்த ஏழை மக்கள் அந்த பகுதியில் ஏதாவது நோயாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அதையும் மூடிய அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இப்போ 2000 தான் நாங்க கொடுத்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த அம்மா மினி கிளினிக் அமைத்தோம். மீண்டும் உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய நலத்தை பார்க்கிறார். 4 வருஷம் கழிச்சு தான் பார்க்கிறார். ஆனா அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்கு தான் அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இன்றைக்கு நீங்க ஒரு நாள் முகாம் நடத்தி விட்டு போய்விடுவீங்க. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டா அவர் எங்கே போய் சிகிச்சை பெறுவாங்க? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அம்மா மினி கிளினிக் ஒரு பகுதியில் கிராமத்தில் திறந்தா சுற்று வட்டாரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிராமத்து மக்கள்லாம் அந்த அம்மா மினி கிளினிக் சென்று நோயாய்ப்பட்டவர்கள் சிகிச்சை பெறலாம். அப்படி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். செஞ்சுச்சு பாருங்க. இன்னைக்கு அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது 2011 2021 வரை ஆரம்ப சுகாதார நிலையம், கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து அந்தந்த பகுதியில் கிராம மக்களுக்கு அங்கேயே நோயாய்ப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் அதை தரம் உயர்த்ததற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 168 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவ எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு அங்க சரியான சிகிச்சை நம்முடைய ஏழை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி உங்களை போல நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு அல்ல. ஏதோ ஒரு பேரை வைத்து வைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதோடு அந்த திட்டத்தை கைவிடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த இதெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு தாள் அடிச்சு வீடு வீடா கொண்டாந்து அரசு அதிகாரிகள் உங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கார். இதுவரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் இல்லை. அவர் அடிச்ச இந்த விளம்பரத்தால் இருக்குது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு மக்களை இப்பொழுதுதான் நினைத்து பார்க்கின்றார். இதுவரைக்கும் குடும்பத்தில் தான் ஸ்டாலின் இருந்தார். இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த 46 பிரச்சனையை நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சு அவர்கள் மூலமாக மனுவை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாராம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? திமுக ஆயுள் காலம் இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க? இது நிறைவேற்ற முடியுமா? சரி, 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல? மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பத்தி தானே கவலைப்பட்டிருக்காரு முதலமைச்சர். தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்க வேணும், இதுதானே திரு ஸ்டாலினுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே
இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவுடன் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த 46 பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்குமா? 4 ஆண்டு காலம் காலத்தை கழித்ததுதான் மிச்சம். அது மட்டுமில்ல, கடந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் முதலமைச்சர் இருந்தேன். அப்பொழுது ஊர் ஊரா போவார், கிராம நகரத்தெல்லாம் போய் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்துக்குவாங்க. முன்னாண்ட அங்க பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சிருவாங்க. அப்ப அவர் இடத்துல பேசுவது, உங்களுக்கு இந்த பகுதியில் என்ன குறை இருக்கிறது, எழுத உங்களுக்கு என்ன சொந்த பிரச்சனை இருக்கிறது, அதை மனுவாக எழுதி நாங்கள் கொண்டு வந்த அந்த பெட்டிக்குள் மனுவை போடுங்க. நாங்கள் பெட்டி பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை ஒழிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனைய, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த விளம்பரத்தால் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுறீங்க? எவ்வளவு மோசடி என்பதை நீங்க மக்கள் உணர வேண்டும். ஆகவே திமுக என்றாலே மோசடி, மோசடி என்றால் திமுக. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே இதை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். அதற்கு மேல இன்றைக்கு இந்த விளம்பரத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையை விட்டுட்டு ஒரு 4 மூத்த அதிகாரிகளை நியமிச்சு இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்தி விவரத்தை அவர்கள் பேட்டி கொடுக்கணுமா? இவர்களெல்லாம் கொடுத்து மக்கள் ஒன்று ஏற்றுக்கல. இந்த 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருந்தா தானே மக்கள் ஏற்றுக்குவாங்க. செய்யாம எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக இந்த அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றுகிறார். மக்கள் விழிப்போடு இருங்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இது நகராட்சி, தென்காசி நகராட்சி. இன்னைக்கு நகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை சொத்து வரி உயர்த்த மாட்டேன் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு கடவரி 180% உயர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு 1000 ரூபாய் கடவரி என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் இந்த கடையில் உரிமையாளர் செலுத்த வேண்டும் வரியாக நகராட்சிக்கு. அதே போல வீட்டு வரி ஒரு 1000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அண்ணா திமுக ஆட்சியில், இப்ப திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரியை உயர்த்தி இனி வீட்டு வரி 2000 ரூபாய் அந்த வீட்டு உரிமையாளர் நகராட்சிக்கு வரி கட்ட வேண்டும். அதே போல குடிநீர் வரி உயர்த்தப்பட்டதாங்க. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. நாட்டிலேயே குப்பைக்கு வரி போடுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துகின்ற அரசு தேவையா? இன்றைக்கு மக்கள் நிம்மதியா வாழ முடியுதா இந்த ஆட்சியில? அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் மக்கள் ஓராண்டு காலம் வேலை இல்லை. மக்களுக்கு ஓராண்டு காலம் வேலை இல்லாமல் இருந்த காலகட்டம் 12 மாதம் கொரோனா வைரஸ் தொற்று காட்டிலே பரவுகின்ற அந்த வைரஸ் யாராவது பாதிக்கப்பட்டு விட்டால் அவருடைய உயிர் இழப்புக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அண்ணா திமுக ஆட்சியில மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம். கொரோனா அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது, அதனால எப்படி அந்த நோயை எப்படி குணப்படுத்துவது என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களை வைத்து திறம்பட செயல்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு ரேஷன் கடையில் 12 மாதம் விலை இல்லாம இலவசமா அரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். இப்படி மக்களுக்காக உதவி செய்து மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது. அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை ஓராண்டு காலம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு செல்ல முடியலை. பள்ளி மூடப்பட்டு விட்டது. கொரோனா காலத்தில் கல்லூரியில் மூடப்பட்டு விட்டன. அதனால் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தார்கள். அவருடைய மன உளைச்சலை போக்கிட்ட விதமாக பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. அவர்களும்
அந்த ஓராண்டுகள் கல்வியை கிடைப்பதற்கு வாய்ப்பை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறார். என்ன பேசுறாரு? திராவிட முன்னேற்ற கழகம் பலவாய்ந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றது. எங்களுடைய பலவாய்ந்த கூட்டணி தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்றது. இங்கே எங்கள் முன் நிற்கின்றீர்களே, இந்த மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் நினைத்தால் தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும். அதை அதிமுக கூட்டணி உணர்ந்திருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள். ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய ஆதரவு அதிமுக கூட்டணிக்கு ஏகோபித்தமாக இருக்கின்றது. அதோட இன்றைக்கு திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும், ஸ்டாலின் மாடல் அரசு, ஜீரோ மாடல் அரசு. இன்றைக்கு இதுல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் சங்கரன் கோயில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சாங்களா? இந்த தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? தென்காசியில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? புளியங்குடியில பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான குளிர்பதன வசதி ஏற்படுத்தப்படும். செஞ்சாங்களா? கொப்பரை தேங்காய்க்கான மின்சார உலர் வசதி ஏற்படுத்தப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? தென்காசியில சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? இங்க தென்காசியில புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? தென்காசியில மாம்பழச்சாறு உற்பத்தி நிலையம் மற்றும் எலுமிச்சை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? ராமநதி ஜம்பு நதி ஆறுகள் இணைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டாங்க. முன்னெடுத்தாங்களா? அதை கைவிட்டுட்டாங்க. தென்காசியில அரசு வனக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? அப்ப 10க்கு 0 தானே, 10க்கு 0. ஆக இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட செய்திகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இது. ஏன்னா நாங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் பொய்யா பேசிட்டு சொல்றாரு. அதுதான் நாங்களே அச்சடிச்சு முன் காட்டுறோம். உண்மைதானது? நான் சொன்னதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றிருக்குது. அதை செய்யாத அரசு தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். போற இடத்துல எங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஏழை மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று வீட்டு மனை இருக்கின்ற ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தால் அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு ஏழைகளுக்கு வீட்டு மனையும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையும் இல்லை. அப்படி வீட்டு மனை இல்லாத அந்த ஏழை மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிக்கின்ற பொழுது தைப்பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரிலே அடுத்த ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும்.
அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அருமைச்சர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் மற்றும் இந்த தென்காசி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. திருநெல்வேலியை பிரித்து தென்காசியை தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று. இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தென்காசி தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று. அதை செயல்படுத்திய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். மாவட்டம் ஆக்கணும்ல. அதே போல இந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக கட்டிடம் 119 கோடியில் அனுமதிக்கப்பட்டு பணி துவங்கப்பட்டது. முடித்து 2-3 ஆண்டுகள் ஆகி கூட அதை திறப்பதற்கு மனமில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நல்லா நினைச்சு பாருங்க. அற்புதமான கட்டடம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்காம இருக்குது. பரவாயில்ல, திறக்காம இருங்க. இன்னும் ஒரு 8-7 மாசத்துல அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தோட உங்களுடைய துணையோடு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் திறக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் 3851 விவசாயிகளுக்கு 90 கோடி தள்ளுபடி செஞ்சோம். தென்காசி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கு 430 கோடி செலவழித்த அரசு அண்ணா திமுக அரசு. போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு தென்காசி திருநெல்வேலி சாலை அண்ணா திமுக ஆட்சியில் விரிவுபடுத்தப்பட்டது. தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம், நீதிபதிகள் குடியிருப்பு 16 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய அரசு மேல்நிலை பள்ளியை கட்டட வசதி, குடிநீர் வசதி, கழிப்பற வசதி செய்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சுரண்டை அரசு காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சுமார் 18 கோடியில் வகுப்பறைகள், கட்டிடங்கள், ஆய்வகங்கள், நூலகம், உள்ளரங்கம், சுற்றுச்சுவர் மற்றும் தளவாடுகள் எல்லாம் அமைத்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். அதோட பாலங்கள், தென்காசி மாவட்ட சார்பதிவாளரகம் 2 கோடியில் கட்டி கொடுத்துருக்கோம். சுரண்டை நகராட்சி அனுமன் நாட்டின் குறுக்கே 4 கோடியில் பாலம் கட்டப்பட்டிருக்கு. அயன் குறும்பாலப்பேரி, ஆவடியானூர், மாடியானூர், வினைத்தீர்த்தா, நாடார்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியா தர உயர்த்தி கொடுத்துருக்கோம். அம்மாவின் அரசு அண்ணா திமுக அரசு செய்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரையிலான கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தோம். திமுக அரசு அதை ரத்து செய்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். ரத்து செய்யப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் அமைக்கப்படும். அதே போல தென்காசி நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுச்சாலை பணி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு முடக்கப்பட்ட திட்டங்கள். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென்காசி தெற்கு மாவட்ட விவசாயிகள் 42 ஆண்டு கால கனவான ஜம்பு நதி மேல்மட்ட திட்ட பணிக்கு 42 கோடி ஒதுக்கீடு செய்து 15% பணிகள் நிறைவடைந்த நிலையில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டுகின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஜம்பு நதி மேம்பாட்டு திட்ட பணி தொடரும். விவசாயிகள் அரை நூற்றாண்டு கோரிக்கையான இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரை அந்த கால்வாய் அமைப்பதற்காக முதற்கட்டமாக 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி அதை ரத்து செய்தது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் தொடரும். வீராண முதல் தெற்கு காவலாங்குறிச்சி வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் வெட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் திமுக அரசு இப்பணியை ரத்து செய்தது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இப்பணி தொடர்ந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தென்காசி நகராட்சியில் மக்களை தேடி நகராட்சி என்ற பெயரில் தென்காசி நகராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 44 கோடி
மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த குடிநீர் திட்ட பணி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் குற்றாலம் என்று சொன்னால் பிரபலமான பகுதி, இயற்கை சூழ்ந்த பகுதி. அப்படிப்பட்ட இயற்கை சூழ்ந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றோம். இது குற்றாலம் ஒரு சுற்றுலா தலம். இந்த சுற்றுலா தலம் மென்மேலும் வளர்வதற்கு என்னென்ன வசதி செய்து தரப்படுமோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் குற்றாலத்தில் சில நேரத்தில் குளிப்பதற்கு தடை விதிப்பதாக நான் அறிந்தேன். அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய எண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு செயல்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.